பயணிகள் போக்குவரத்திலே மட்டுமில்லாமல் சரக்கு போக்குவரத்திலும் ஆப்பை பயன்படுத்தி செயல்களை பயன்படுத்தி இந்த தொழிலை கபலீகரம் செய்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகின்றார்கள். ஒருபுறம் தொழில் கார்ப்பரேட் மயமாகிறது, மறுபுறத்திலே இந்த தொழிலாளர்களுக்கு மோட்டார் தொழிலாளர்களுக்கு எவ்விதமான பாதுகாப்பு மற்ற சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் நாம் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை ஒட்டி அனைத்து மாநிலங்களிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இன்றைய தினம் இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் இந்த போராட்டம். இந்த கோரிக்கைகளோடு அகில இந்திய அளவிலே தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து, குறிப்பாக 4 சட்ட தொகுப்புகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உட்பட முன்வைத்து வருகின்ற மே 20ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் தொழிலாளர்களுடைய பிரம்மாண்டமான வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது. நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக தலைவர்களுக்கும் இங்கே அனைத்து மாநிலத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் சொல்லிக் கொள்வது, மே 20ஆம் தேதி தமிழகத்திலே இந்த வேலை நிறுத்தம் சக்தியாக நடைபெறும். அரசு பேருந்தோ ஆட்டோவோ அல்லது எந்த வாகனத்தையும் தமிழ்நாட்டிலே இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம். மே 20ஆம் தேதி வேலை நிறுத்தத்தை வெற்றி பெற செய்வோம் என கூறி பேச வாய்ப்பளித்ததற்கும் தமிழகத்திலே இருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த பேரணியிலே பங்கேற்ற தோழர்களுக்கும் தமிழ்நாடு மோட்டார் தொழிலாளர்களின் சார்பாக, சாலை போக்குவரத்து சம்மேளனத்தின் சார்பாக, ஆட்டோ சம்மேளனத்தின் சார்பாக, அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் சார்பாக, தமிழ் மாநில CITU சார்பாக வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். വേദിയിലുള്ള നേതാക്കളെ, പ്രിയപ്പെട്ട സഖാക്കളെ, മരിക്കാൻ മനസ്സില്ല എന്ന് പ്രഖ്യാപിച്ചുകൊണ്ട് ഇന്ത്യയുടെ ഭരണസിരാ കേന്ദ്രമായ ഇന്ദ്രപ്രസ്ഥത്തിൽ സമരവീര്യത്തിന്റെ ആൾരൂപങ്ങളായി ഇവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുള്ള എല്ലാ സഖാക്കളെയും